ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் கிழங்கு வறுவல் தான் பண்ணேன். தக்காளி சாதம் வந்து நான் எப்போவுமே குக்கரில் வந்து தாளிக்க மாட்டேன். எப்போவுமே இந்த தவா வச்சு அதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு தக்காளி போட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் தக்காளி அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்து அதில் சாதம் வடித்து அதில் போட்டு கலக்கிட்டா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குக்கரில் வந்து அப்படி எல்லாத்தையும் மொத்தமாக தாளித்து ஒரு 3 விசில் விட்டு இருக்குன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இதுக்கு வந்து கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு வந்து கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து மிளகாத்தூள் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்தால் கூட அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து அதை எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கும் இந்த கிழங்கு வறுவலுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் மோஸ்ட்லி எப்போவுமே நான் லஞ்சுக்கு பேக் பண்ணுவேன். இன்றைக்கி அதுமாதிரி வச்சு கொடுமான்னு கேட்டேன், ஸோ வச்சு கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.